வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்பரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நம்ம வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களை எப்படி விலை குறைவா வாங்குறது புத்திசாலித்தனமோ, அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற தேவையில்லாத பழைய பொருட்களை அதிக விலைக்கு விற்கிறதும் புத்திசாலித்தனம் தாங்க. இந்த படத்துல இருக்கிற மாதிரி பழைய பொருட்கள் உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா அதை எப்படி லாபமா விற்கணுங்கிற 5 டிப்ஸ் வீடியோவோட கடைசியில் வருது. வீடியோவினுடைய ஆரம்பத்துல இன்னைக்கு பழைய பொருட்கள் எல்லாம் என்னென்ன விலைக்கு விற்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நோட்டு மற்றும் பேப்பர்கள்லாம் என்ன விலைக்கு போகுதுன்னு பார்த்துடலாங்க. இன்னைக்கு இங்கிலீஷ் பேப்பர் வந்து ஒரு கிலோ 22 ரூபாய்க்கு நம்மளால விற்க முடியும். தமிழ் பேப்பர் வந்து ஒரு கிலோ 20 ரூபாய்க்கு விற்கலாங்க. நோட்டு புத்தகங்கள்லாம் ஒரு கிலோ 18 ரூபாய்க்கு விற்க முடியும். இப்போ நோட்டு புத்தகங்கள் அதிகமாக கிடைக்கும். ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகுறதுனால பழைய புக்குகள் எல்லாம் இந்த ரேட்டுக்கு விற்றுக்கோங்க. பழைய அட்டைப்பட்டி வந்து ஒரு கிலோ வந்து 10 ரூபாய்க்கு விற்க முடியுங்க. அடுத்ததா பழைய துணிகள் எல்லாம் என்ன விலைக்கு விற்குதுன்னு பார்த்துடலாம். பழைய பட்டு புடவைகள் வந்து 500 ரூபாயிலிருந்து 3000 ரூபா வரைக்கும் விற்க முடியுங்க. பட்டு புடவையினுடைய தரத்தை பொறுத்து விலை வந்து மாறுபடுது. உங்க வீட்டில் பழைய துணி வச்சிருந்தீங்கன்னா அதை ஒரு கிலோ வந்து 5 ரூபாய்க்கு நம்மளால விற்க முடியுங்க. பழைய இரும்பு மற்றும் தகரங்கள்லாம் இன்னைக்கு என்ன விலைக்கு போகுது அப்படின்னு பார்த்துடலாம். கனமான இரும்பா இருந்துச்சுன்னா ஒரு கிலோ 34 ரூபாய்க்கு விற்கலாம். லேசான இரும்பா இருந்துச்சுன்னா ஒரு கிலோ 32 ரூபாய்க்கு விற்கலாங்க. தகரம் வந்து இன்னைக்கு ஒரு கிலோ 28 ரூபாய்க்கு நம்மளால விற்க முடியும். அடுத்ததா உலோகங்கள், அதாவது மெட்டல் எல்லாம் என்ன விலைக்கு விற்கணும் அப்படின்னு பார்த்துடலாம். பழைய காப்பர் வந்து ஒரு கிலோ 700 ரூபாய்க்கு மேலே தாங்க விற்கணும். 700 ரூபாயிலிருந்து 1500 ரூபா வரைக்கும் விற்கலாங்க. பித்தாளை ஒரு கிலோ வந்து 450 ரூபாய்க்கு விற்க முடியும். அலுமினியம் ஒரு கிலோ வந்து 140 ரூபாய்க்கு நம்மளால விற்கலாம். பழைய டிவி வயர் வந்து ஒரு கிலோ 125 ரூபாய்க்கு நம்மளால விற்க முடியுங்க. அடுத்ததா பிளாஸ்டிக் மற்றும் டயர்கள்லாம் இன்னைக்கு என்ன விலைக்கு விற்க முடியும்னு பார்த்துடலாம். பழைய கார் டியூப் வந்து ஒரு கிலோ 66 ரூபாய்க்கு விற்க முடியும். பிவிசி பைப்பு வந்து ஒரு கிலோ 23 ரூபாய்க்கு விற்கலாம். பிளாஸ்டிக் பாட்டில்கள்லாம் ஒரு கிலோ வந்து 15 ரூபாய்க்கு விற்க முடியுங்க. அடுத்ததா நம்ம வீட்டில் இருக்கிற மதிப்பு வாய்ந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. இந்த பழைய பொருட்கள் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு தூக்கி போடாமல் சேர்த்து வச்சிருங்க. பழைய கவரிங் செயின்கள் எல்லாம் ஒரு கிலோ வந்து 1770 ரூபா. மதர் போர்டு வந்து ஒரு கிலோ 770 ரூபா. எக்ஸ்ரே சீட்டு ஒரு கிலோ சேர்த்து வச்சு விற்றீங்கன்னா கிலோ 420 ரூபாய்க்கு விற்கலாம். யூபிஎஸ் பேட்டரி வந்து ஒரு கிலோ 85 ரூபாய்ங்க. அடுத்ததா பீஸ் ரேட்டில் என்னென்ன பொருட்கள் எல்லாம் விற்க முடியும் அப்படின்னு பார்த்துடலாம். பட்டன் போன் வந்து ஒரு போன் வந்து 60 ரூபா. கார் டயர் வந்து ஒன்று 10 ரூபாய்க்கு விற்க முடியுங்க. இந்த பழைய பொருட்களுடைய இன்றைய விலைகளை பார்த்துட்டீங்க. அடுத்ததா இந்த பழைய பொருட்களை இன்னைக்கு எப்படி லாபமா விற்கணும் அப்படிங்கிற 5 டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். முதல் டிப்ஸ் வந்து பழைய பொருட்களை வந்து பிரித்து விற்கணுங்க. நம்ம எல்லாமே பழைய பொருட்கள் அப்படின்ட்டு மொத்தமாக போடாமல் அதில் பிளாஸ்டிக் இருக்கா, இரும்பு இருக்கா, மெட்டல் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத தனித்தனியாக ரகம் பிரித்து வச்சு அதனுடைய விலைக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்களா அந்த விலைக்கு விற்றுருங்க. அதான் உங்களுக்கு லாபம். இதே மாதிரி கிச்சனுக்கு தேவையான பழைய பொருட்களை நீங்கள் வாங்கணும்னு ஐடியா வச்சுருந்தாலும் சரி, அல்லது இந்த வெயில் காலத்துக்கு தேவையான ஜூஸ் போடுற பொருட்களை வாங்கணும்னு ஐடியா வச்சுருந்தாலும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம சேனலுடைய நோக்கமே விலைக்குறைவான பொருட்களை மக்களுக்கு சென்றடைய தான். லிங்க் பார்த்து வாங்குங்க, உங்கள் செலவுகளை குறைக்கலாம். அடுத்து 2வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் பொருட்களை வந்து ஈரமாக வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து ரேட்டு கம்மியாக எடுப்பாங்க. இரும்பு மற்றும் பழைய பொருட்கள் ஈரமாக இருந்துச்சுன்னா அதை உலர வைங்க. அது மேலே ஏதாவது துரு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதையெல்லாம் தட்டி நீங்கள் பொருட்கள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் பேரம் பேசி அதிக விலைக்கு விற்கலாம். அடுத்ததாக நீங்கள் 3வது டிப்ஸ் என்னன்னா, 2-3 கடைகளில் விலை விசாரிங்க. ஒரே கடையில் போட்டிங்கன்னா ஒரே விலை தான் கிடைக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற இன்னும் 2-3 கடைகளில் விலை விசாரித்து எங்கே விலை அதிகமாக இருக்குதோ அந்த கடைகளில் கொடுங்க. இதன் மூலமாகவும் உங்கள் லாபத்தை நீங்கள் அதிகரிச்சுக்கிற முடியும். அடுத்து 4வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற விலைக்கு தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். பல்காக சேமித்து வச்சு ஒரு மாதத்துக்கு 1 கிலோவுக்கு மேலே பழைய பொருட்களை சேர்த்து வச்சு நீங்கள் எடைக்கு போட்டீங்க அப்படின்னா கடைக்காரங்க சொல்கிற விலையை விட நீங்கள் 1 ரூபா 2 ரூபா நீங்கள் ஜாஸ்தி வச்சு பேரம் பேசி விற்க முடியும். அடுத்ததாக 5வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, கை வேல்யூ இருக்கிற பொருட்கள்லாம் வந்து 1 கிலோ நம்மளால் உடனே சேர்க்க முடியாதுங்க. அதனால் அந்த பொருட்களை நீங்கள் பழைய பொருட்களோட சேர்த்து போட்டுறாதீங்க. அதை தனியாக பிரித்து வைங்க. பிரித்து வச்சு 1 கிலோ சேர்ற வரைக்கும் வச்சிருந்து அதுக்கப்புறமா விற்றீங்கன்னா
நல்ல லாபத்துக்கு உங்களால விற்க முடியுங்க. நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சு, பழைய பொருட்களோட விலைகள் மற்றும் எப்படி விற்கணுங்கிற அந்த 5 டிப்ஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் லாபத்தை அதிகரிச்சுக்கட்டும். இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.